அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் மணல் மாஃபியாவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அருகே வேப்பம்பட்டி ஏரியில் மணல் கடத்தல் நடைபெறுவதாக தகவல் கிடைத்த நிலையில் இது தொடர்பாக செய்தி சேகரிக்க நமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் மணல் மாஃபியாவிடம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. பாரி கார்த்திக், என்ன நடந்தது, என்ன நடக்குது, முழு விவரத்தை வழங்கலாம். சென்னை அடுத்த வேப்பம்பட்டியில் உள்ள ஏரியில் மணல் மாஃபியா கும்பல் மணல் திருடாக தகவல் வந்ததை அடுத்து நேரடியாக களத்துக்கு சென்ற தலைமைச் செயலர் ராஜேஷ், அதே போல ஒளிப்பதிவாளர் கருப்பையா என இருவரும் படம் பிடித்து கொண்டிருந்த சூழலில் அப்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து 2 பேரையும் தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல அவர்கள் கையில் இருந்த கேமரா உள்ளிட்ட ஒளிப்பதிவு சாதனங்களையும் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ராஜேஷை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் அங்க இருக்கக்கூடிய இந்த மணல் மாஃபியா கும்பல் தான் ஒருவேளை அழைத்து சென்றிருப்பார்களா என்று தெரியவில்லை. குறிப்பாக அங்கு மணல் அதிக அளவில் கடத்தப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையிலே தலைமை செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் கருப்பையா என இருவரும் இன்றைய தினம் படம் பிடிக்க சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிக அளவு அங்கு மணல் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்துதான் அந்த செய்தி சேகரிக்க அங்கு சென்றார்கள். ஆனால் இருந்தபோதும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் ராஜேஷ் மற்றும் கருப்பையா என இருவரையும் அழைத்து சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இருவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. குறிப்பாக அவர்கள் கையில் இருந்த அந்த 2 கைபேசிகளும் யாரோ கைப்பற்றி விட்டதாக தெரியப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் 2 பேரையும் தற்போது வரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இருவரும் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் இருவரையும் அந்த மணல் மாஃபியா கும்பல் தான் அழைத்து சென்றிருக்கலாம் என்று கூட தகவல் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது அவர்கள் இருவரையுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த வேப்பம்பட்டுக்கு அருகே உள்ள ஏரியில் தான் இந்த மணல் அதிகமாக எடுத்து வருகிறார்கள் என்ற மக்களின் குற்றச்சாட்டை அடுத்துதான் நமது செய்தியாளர்கள் அந்த களத்தில் இறங்கி தற்போது அதில் படம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இந்த மாஃபியாவை சேர்ந்தவர்கள் அழைத்து சென்றிருப்பார்கள் என்ற தகவல் வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கையில் இருந்த கேமரா உள்ளிட்ட சாதனங்களும் அங்கே அவர்கள் எடுத்து சென்ற சாதனங்களையும் அவர்கள் கைப்பற்றி விட்டதாகவும், மேலும் அவர்கள் கையில் இருந்த கைபேசி தொடர்பு இலக்கு தற்போது வெளியே உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கைபேசியும் தற்போது அவர்களிடத்தில் இல்லை என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.